அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பன்னாட்டு தொன்மை வாணிப கோட்பாடு அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே ஆடம் ஸ்மித்தினுடைய முழு செலவு கோட்பாடு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப ரிகார்டோவினுடைய ஒப்பீட்டு செலவு நன்மை கோட்பாடு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த கோட்பாடு 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேவிட் ரிகார்டோ, இவர் இங்கிலாந்து நாட்டினுடைய பொருளாதார அறிஞர், அவரால் உருவாக்கப்பட்டது. இந்த கோட்பாட்டில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய உற்பத்தி, அதற்கு செலவழிக்கப்படுகின்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வேறுபாட்டின் அடிப்படை தான் இந்த பன்னாட்டு வாணிபத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம ஒரு நாடு எல்லா பண்டங்களையும் உற்பத்தி பண்ணுவதற்கான திறமை பெற்றிருந்தாலும் அந்த நாடு பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடும் போது ஏன் எப்படி லாபம் அடைகின்றன என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியதாக இந்த கோட்பாடு அமைந்திருக்கிறது. இந்த ஒப்பீட்டு செலவு நன்மை கோட்பாடு அப்படிங்கிறது இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு நாடு மற்ற நாட்டை விட குறைந்த வாய்ப்பு செலவின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் திறமை பெற்றிருந்தால் அந்த நாட்டிற்கு ஒப்பீட்டு செலவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். வாய்ப்பு செலவு அப்படின்னா, ஒரு விருப்பத்தை தேர்வு செய்யும் போது மற்றொரு விருப்பத்தை நாம் விட்டுக் கொடுக்கின்ற அதனுடைய விலை, அதைத்தான் வாய்ப்பு செலவுன்னு சொல்றோம். இப்போ ஒருத்தர் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், அல்லது தேட்டரில் போய் சினிமா பார்க்கலாம். இப்போ அவர் சாப்பிட போனார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாய்ப்பு செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டு கொடுக்கப்பட்ட தேட்டருக்கான செலவு, இதுதான் வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வாய்ப்பு செலவை அடிப்படையாக கொண்டு இவர் இந்த கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். இந்த கோட்பாட்டை உருவாக்குவதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சில எடுகோள்களை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த கோட்பாட்டை உருவாக்கி இருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 நாடுகள் 2 பண்டங்களை உற்பத்தி செய்கின்றன. உற்பத்தி செலவு அப்படிங்கிறது கூலிக்கான செலவு மட்டுமே. உழைப்பாளர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே மாதிரியான திறமை உடையவர்கள். உழைப்பு காரணி, அதாவது உழைப்பாளர்கள் நாடுகளுக்குள்ள மட்டுமே இடம்பெயரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாடுகளுக்கு இடையே என்ன பண்ண முடியாது, இடம்பெயராது. இந்த தியரி, அதாவது இந்த கோட்பாடானது மாறாத விலை விதியை அடிப்படையாக கொண்டது. அது மட்டும் இல்லாம பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடைகளும் இருக்கக்கூடாது என்கிற எடுகோள்கள் அடிப்படையில் தான் இந்த கோட்பாடானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்பாட்டை நாம் விளக்குறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இப்ப இந்தியா, அமெரிக்கா, இந்த 2 நாடுகள், இந்த 2 நாடுகளுமே 2 பண்டங்களை உற்பத்தி பண்றாங்க, துணி மற்றும் கோதுமை. இந்த 2 பண்டங்களையும் இந்த 2 நாடுகள் உற்பத்தி பண்றாங்க. இந்தியா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 90 மீட்டர் துணியும் 80 மூட்டை கோதுமையும் உற்பத்தி பண்றாங்க. அதே காலத்தில் அமெரிக்கா 100 மீட்டர் துணியும் 120 மீட்டர் கோதுமையும் உற்பத்தி பண்றாங்க. இப்ப இந்த 2 நாடுகளுடைய வாய்ப்பு செலவு என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு செலவு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்தியாவை எடுத்துக்கிறோம். இந்தியா இப்ப கோதுமையை உற்பத்தி பண்ணணும், அதாவது 1 யூனிட் கோதுமை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு செலவு என்பது விட்டு கொடுக்கப்பட்ட துணியின் அளவு எவ்வளவு, 90 வகுத்தல் கோதுமை மூட்டை எத்தனை, 80. அப்ப 90/80 இதை சுருக்குனா எவ்வளவு வரும் நமக்கு, 1.125. அப்ப இந்தியா 1 யூனிட் கோதுமை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு செலவுங்கிறது 1.125. இப்ப துணி எடுத்துக்கணும். இப்ப 1 யூனிட் துணி உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கப்பட்ட கோதுமையுடைய அளவு எவ்வளவு, 80, துணி
90. அப்போ 80/90 இதை நம்ம சுருக்கணும்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 0.88 அப்படின்னு கிடைக்கும். அப்போ துணி உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு செலவுங்கிறது 0.88. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு துணி உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் சாதகமாக இருக்கிறது. அதில் தான் என்ன கிடைக்குது? ஒப்பீட்டு செலவு நன்மைங்கிறது கிடைக்கிறது. அப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக துணி மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த துணி அதிகமாக உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு வருவோம். அமெரிக்கா ஓரளவு கோதுமை உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டு கொடுக்கப்பட்ட துணியினுடைய அளவு எவ்வளவு? 100/120. இதை சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0.83 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு கோதுமை உற்பத்தி செய்ய ஆகும் வாய்ப்பு செலவுங்கிறது 0.83. இப்போ துணி எடுத்து அமெரிக்கா ஒரு அலகு துணி உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது விட்டு கொடுக்கப்பட்ட கோதுமை எவ்வளவு? 120/100. அது சுருக்கணும் என்ன கிடைக்குது? 1.2. அப்ப ஒரு அலகு துணி உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு செலவுங்கிறது 1.2. அப்ப அமெரிக்காவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது துணியா கோதுமையா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு கோதுமை உற்பத்தி பண்றதுல தான் என்ன கிடைக்குது? வாய்ப்பு செலவு குறைவா இருக்குது. துணி உற்பத்தி பண்றதுல வாய்ப்பு செலவு அதிகமா இருக்குது. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, துணி உற்பத்தி பண்றதுக்கு பதிலாக கோதுமையை உற்பத்தி பண்ணுவாங்க. ஏன்னா கோதுமை உற்பத்தி பண்றது தான் அதனுடைய வாய்ப்பு செலவு குறைவாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுக்கு துணி உற்பத்தி பண்றதுல நல்ல ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. அமெரிக்காவுக்கு கோதுமை உற்பத்தி பண்றதுல ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக கோதுமை உற்பத்தி பண்ணி இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இந்தியாவில இருந்து என்ன பண்ணுவாங்க? துணியை இறக்குமதி பண்ணிக்குவாங்க. இந்தியா என்ன பண்ணும்? அதிகமாக துணி உற்பத்தி பண்ணி அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? கோதுமையை இறக்குமதி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இந்த ரெண்டு நாடுகளும் பன்னாட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது அவருடைய ஒப்பீட்டு செலவு நன்மைங்கிறது அந்தந்த பண்டங்களுக்கான வாய்ப்பு செலவு குறைவா இருக்கிற அடிப்படையில் அந்தந்த நாடுகள் தங்களுடைய பண்டங்களை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறத தான் இந்த கோட்பாடானது விளக்குகிறது. இந்த கோட்பாட்டினுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லும்போது உழைப்பு மட்டும்தான் உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய குறைபாடா என்ன சொல்றாங்க? உழைப்பு மட்டுமே உற்பத்தி காரணி அல்ல, இன்னும் பல்வேறு காரணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம வாணிபத்தில் நிறைய தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் இந்த கோட்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைவா இந்த கோட்பாட்டினுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு நாடு மற்றொரு நாட்டை விட குறைந்த வாய்ப்பு செலவில் பண்டங்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த நாட்டிற்கு இந்த ஒப்பீட்டு செலவு நன்மைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.